இப்ப இடையில இது விஷால் கூட அரசியலுக்கு வரதா ஒரு விஷயம் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இல்ல விஷாலுக்கு ரொம்ப நாள் அரசியலா இருக்கு. RK எலெக்ஷன் தேர்தலே பார்த்தோம். ஆமா. அது அப்போ மைண்ட் மாறிட்டே இருக்கும் விஷால். சரி. அதனால வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சியில் இறங்கி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இப்போ படம் லைனப் இருக்கு. ஓகே. இந்த மகாராஜா வெற்றிக்கு பிறகு ஒரு 4 படம் வரிசையா நினைக்கிறேன். எப்படி சார் அந்த படம் என்ன சார் வெற்றி? அந்த படத்துல பார்த்தா ஒன்றும் கதை வறட்சி தான். காஞ்சி போனவனுக்கு ரொட்டி துண்டை பார்த்தா பசி ஆகிருக்கும். அந்த மாதிரி காமெடிக்கு ஒரு பெரிய பஞ்சமா இருக்க நேரத்தில் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை கொண்டாடிட்டாங்க தமிழ்நாட்டில். 13 வருஷத்துக்கு பெரிய படம்லாம் கிடையாது. அது பெரிய காமெடி கிடையாது, ராஜ்யம் கிடையாது. அந்த படத்தை பார்த்து காமெடி கூட ஒரு பெரிய இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து இப்ப நீங்க வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா இந்த பீஸா பர்கரை சாப்பிட்டு இருப்பாங்க. ஊருக்கு வந்து முதல்ல வீட்டுல ரசம் வச்சு கொடுங்க. அந்த மாதிரி 13 வருஷமா காமெடி இப்ப இருக்க காட்சியில் நடிகை காமெடி நடிகர்ங்கிற பேர்ல கொலையா கொள்றாங்க. ஒரு காமெடி நடிகர்லாம் இருக்காரு, பார்த்தா வில்லன் மாதிரியே இருக்கிறான், ஆனா காமெடி நடிகர்ன்றான். அவனா பேசிக்கிட்டு அவனா சிரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி காமெடிக்கு ஒரு பெரிய ட்ரையா இருக்கு அந்த ஏரியால. அப்போ அந்த நேரத்தில் 13 வருஷத்துக்கு முன்னாடி சந்தானத்தை பார்த்த விஷயங்கள், அந்த சின்ன சின்ன மனோபாலாவுடைய காமெடிகள்லாம் பார்க்குறப்ப அந்த படம் அப்பா இதாவது பார்த்துமே அப்படின்னு. பொங்கல் ஃபெஸ்டிவல் அது ஒரு 10 நாள் லீவு தொடர்ந்து. சரி. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் படமாக அமைஞ்சிச்சு, காமெடி படமாக அமைஞ்சதுனால அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. அந்தனால அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அந்த படத்தினுடைய வெற்றி சுந்தர்சி விஷால் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. விஷாலுக்கே தனியாக ஒரு 4 படம் வரிசையா 4 படம் கமிட் ஆயிட்டாரு சார். அந்த ரியாலிட்டி புரிஞ்சுட்டாங்களா இந்த படம் எதனால புரிஞ்சுட்டாங்களா? ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி என்ன வரிசை 4 படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு மந்தையாட்டு கூட்டம் தான். ஒரு படம் வெற்றி பெற்றுச்சு வச்சுங்க, அதே மாதிரியே படம் எடுத்து சுட்டுக்குருவாங்க கையில. இந்த படம் எதுக்கு ஓடிச்சுன்னு அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இந்த படம் எதுக்காக ஓடிச்சு? காமெடி வந்து ட்ரையா இருந்துச்சு, அதனால சந்தானம் இருந்தாரு. இந்த படத்தை மெயினாக ஓடுனது சந்தானம் தான் முக்கிய காரணம். சந்தானம் மனோபாலா தான் முக்கிய காரணம். அப்படின்னா ஓடிச்சு. உடனே என்னன்னா இந்த படம் ஓடிச்சுல சந்த விஷால் வச்சு படம் பண்ணா போகணும், திப்புன்னு போய் 4 படம் புக் பண்ணிடுவாங்க. அடுத்து 2 பேர் வச்சு திருப்பி ஓடி வந்துடுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான். ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சான்னு வச்சுங்க, அவர் தொடர்ந்து ஒரு 50 படத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான். அவர் ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் சொன்னார், நான்லாம் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சாங்க, வீட்டில் போலீஸ் ட்ரெஸ் வாங்கி மாட்டிட்டாங்க, காலையில் குளிச்சு போட்டு உட்காந்துடுறேன், வந்து ஏதாவது படத்தை கூட்டு போயிறாங்க. சினிமாவில் அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஒருத்தர் ஏதாவது நடிச்சு ஹிட் ஆயிடுச்சு வச்சுங்க, மனோரமா வந்து அந்த தாய்களைனா உடனே தாய்களையே 100 படத்தில் நடிச்சிருக்கும். சினிமாவில் அப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மகாராஜா எதுக்கு ஓடிச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா அதை நம்பி இவங்க படம் எடுக்கிறதுக்கு 4 பேர் புக் ஆயிருக்காங்க. அதுக்கு பிறகு அத்தனை கோடி நஷ்டம், இத்தனை கோடி நஷ்டம்.